என்னோட கரியரில் ஒரு பெஸ்ட் மூவி எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க நம்ம டிரெக்டர் சசி சார். ஆக்சுவலி அவங்க படத்தில் ஒர்க் பண்ணணுங்கிறது மைண்டில் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வர ஆசைப்படுற அந்த டைமில் எனக்கு ஃபிக்ஸ் ஆனது. நான் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் மைண்டில் வச்சுருந்தாங்க. மணி சார், முருகதாஸ் சார், லிங்குசாமி சார், சசி சார், பாலா சார் அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ இவ்வளோ லிஸ்ட்டு வச்சுட்டு தான் நான் அந்த டைமில் 16 இயர்ஸில் வந்தது. பட் அந்த டைமில் இவங்களை யாரையும் மீட் பண்ண முடியல, யார் படத்துலையும் நடிக்க முடியல, போயிட்டு சான்ஸ் கேட்கவும் முடியல. அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போதும் நான் எங்கேயோ ஒரு ஹோப் வச்சுருந்தேன். ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக இவங்களெல்லாம் மீட் பண்ணணும், இவங்க படத்துலலாம் நடிக்கணும். ஸோ நான் இப்போது இந்த டைமில் நான் எனக்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நான் கிவ் அப் பண்ணாமல் என்னோடய ட்ரீம் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்ததுனால எனக்கு இன்றைக்கி நூறுசாமி மேடையில் இந்த படத்தில் நடிக்க முடிஞ்சுது. நான் அன்றைக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட டைரக்டரோட மூவியில் அவங்களோட ஹீரோயினாக நான் நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் லிங்குசாமி சார், முருகதாஸ் சார் எல்லோரும் இன்றைக்கி என்னை பற்றி பேசுனது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபேரி டேல் மொமெண்ட் மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால தான் நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது. நான் இது வரைக்கும் அது செஞ்சதில்லை. பட் ஐ தேங்க் மை செல்ஃப் டு ப்ரொடெக்ட் மை ட்ரீம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்.